வணக்கம். விநாயகர் சதுர்த்தி பொன்னாளில் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ தடுக்கி விழுந்தா ஒரு தெருவிலையும் ஒரு பிள்ளையார் கோவில். அந்த பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் விநாயகர் அகவல், விநாயகர் துதி இதெல்லாம் நம்ம காதில் ஒழிச்சிட்டே தான் இருக்கும். ஆனால் விநாயகர் வழிபாடுங்கிறது எப்போ தமிழகத்துக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். முதல்ல சங்க காலத்தில் யானை வழிபாடு இருந்திருக்கே தவிர விநாயகர் வழிபாடு இருந்ததாக நமக்கு தெரிய வரல. ஒரு சங்க கவிதையில் கூட பிள்ளையாரை பூஜை பண்ணினா மாதிரியோ அவருக்காக ஒரு உற்சவம் கொண்டாடினா மாதிரியோ இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இந்திர விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடியிருக்காங்க. அந்த இந்திர விழாவில் யானைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது விநாயகருக்கு பூஜை பண்ணினா மாதிரி நமக்கு தெரிய வரதில்லை. முதல்ல தமிழகத்திலேயே விநாயகருக்கு எங்கே ஒரு சிலையோ ஒரு உருவமோ இருக்கோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா இப்போ பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற கிராமம், அங்கே கற்பக விநாயகர் எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு பெரிய விநாயகரோட ஒரு செதுக்கின ஒரு உருவம், பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு உருவம், 6 அடி உயரம், 2 கை தான். நம்ம முக்கால்வாசி இடத்துலையும் நம்ம பார்த்தோன்னா பிள்ளையாருக்கு 4 கை இருக்கும். ஆனால் இங்கே 2 கை தான். ஒரு கையில் கொழுக்கட்டை, இன்னொரு கையில் சிவலிங்கம். அந்த துதிக்கை பெரும்பாலும் தமிழகத்தில் இடது பக்கமாக திரும்பி இருக்கும். இங்கே வலது பக்கமாக திரும்பி இருக்கிற ஒரு துதிக்கை. இதுதான் அந்த பிள்ளையார். அந்த பிள்ளையார் எப்போ செதுக்கப்பட்டது அந்த பாறாங்கல்லன்னு பார்த்தோன்னா 4வது நூற்றாண்டில் செதுக்கப்பட்டது. அதற்கு கீழே யார் செதுக்கினாங்களோ அவரே தன்னுடைய பெயரை அங்கே எழுதி வச்சிருக்கார். ஏக்கட்டூர் கூன் பெரும்பரணன் அப்படிங்கிற பேர் அந்த இடத்துல இருக்குது. அதனால் நமக்கு என்ன தெரிய வருது, யார் இதை செதுக்கினா அதுக்கு பக்கத்தில் தேசி விநாயகர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் அப்போது அந்த காலத்தில், அதாவது 4வது நூற்றாண்டில் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் இருந்திருக்கு. முதல்ல நம்ம தமிழகத்தில் பார்க்குற பிள்ளையார் அதுதான். அப்போது பல்லவர்கள் கூட இங்கே வரலை. அதற்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கிற இந்த செதுக்கப்பட்ட உருவம். அதற்கு பிறகு 642வது ஆண்டு, அதாவது 7வது நூற்றாண்டில் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பல்லவர்களோட தளவாயாக இருந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர், இவர் தான் நம்ம பிற்காலத்தில் சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு பெரிய புராணத்தில் நம்ம அவரை பற்றி பேர் கூறுவோம். அவர் வாதாபிக்கு போய் போர் செஞ்ச பொழுது அங்கே ஒரு பெரிய கல் விநாயகரை எடுத்துக்கொண்டு திரும்பி தன்னுடைய கிராமமான திருச்செங்காட்டங்குடிக்கு கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணதாக நமக்கு தெரிய வருது. அந்த ஊருக்கு நீங்கள் இப்போவும் போனீங்கன்னா ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் வாதாபி கணபதி அப்படின்னு எழுதியிருக்கும். வாதாபி என்கிறது பாதாமி, அதாவது சாளுக்கியர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்த அந்த ஊருக்கு அவர்கள் காலத்தில் வாதாபி அப்படின்னு பெயர். அந்த போரில் அந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு இங்கே அதுக்கு இங்கே பூஜை பண்ணி கோவிலில் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. இன்னி வரையில் ஒரு தமிழகத்துக்கே உரிமையான ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் கோவிலில் சில இடத்துலலாம் என்ன நம்புவாங்கன்னா, பிள்ளையாரை எடுத்துகிட்டு வரணுன்னா அவரை எடுத்துக்கொண்டு தான் வரணும், புது விக்கிரகமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒருவேளை இந்த பரஞ்சோதி செஞ்ச அந்த வேலைனால கூட இந்த கதை வந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் பல்லவர்கள் காலத்தில் சாளுக்கியர்கள் கிட்டே இருந்து ஒரு பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு திருச்செங்காட்டங்குடியில் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய குகை கோவில்கள்லாம் பிள்ளையார் மூர்த்தி 1, 2 இப்படி நமக்கு தெரிய வருது. உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைன்னு திருச்சியில் இருக்கு இல்லையா, ராக் ஃபோர்ட். எல்லாரும் மேலே ஏறி போவாங்க. அங்கே போய் தாயுமானவர் சுவாமி கோவில் பார்ப்பாங்க. அதற்கு பிறகு உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போவாங்க. 2 விஷயத்தை பெரும்பாலும் எல்லாருமே மறந்துடுவாங்க. 2 மிக அழகான குகை கோவில்கள் அந்த பாறையில் இருக்குது. ஒன்று மேல் குகை, இன்னொன்று கீழ் குகை. அது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகிறச்சே கொஞ்சம் இப்படி ஒரு லெஃப்ட்டுக்கு திரும்பினோன்னா அங்கே தான் இருக்குது அந்த குகை. மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்ட, சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் அது. அதுக்கு லலிதாங்குர பல்லவேஸ்வரம் அப்படின்னு பெயர். அது முக்கால்வாசி நேரம் பூட்டி தான் இருக்கும். அடுத்தாப்புல கீழே மலைக்கோட்டையோட அடிவாரத்தில் இருக்கிற குகை, கீழ் குகை, அதற்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பல்லவர்கள் காலத்து குகை தான். அதில் பிள்ளையார் நின்றுருக்கிற ஒரு பிள்ளையார், நின்றுருக்கிற ஒரு விநாயகரோட பெரிய உருவத்தை பார்க்கலாம்.
4 கையோட பெரிய வயரோட நின்றுட்டுருக்கார். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, பல்லவர்கள் காலத்திலேயே விநாயகர் வழிபாடு மெல்ல மெல்ல ஒரு உட்கார்ந்த விநாயகர், நின்ற விநாயகர், இந்த மாதிரியெல்லாம் அவங்களே வந்து செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு சோழர்கள் காலத்தில் இப்போ தேவாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த தேவாரத்தை வந்து வகுத்து இப்படியெல்லாம் பாடணும், இதெல்லாம் சம்பந்தர் தேவாரம், இதெல்லாம் அப்பர் தேவாரம், இது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் அப்படின்லாம் நமக்கு கொடுத்தது நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய புலவர். ராஜராஜ சோழன் காலத்தில், அதாவது நான் சொல்கிறது 11ஆவது நூற்றாண்டில் அவர் தான் முதல்ல சிதம்பரம் கோவிலில் இந்த தேவாரத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்து நமக்கு இன்றைய வரைக்கும் நமக்கு அந்த தேவாரங்கள்லாம் இருக்குது. இந்த நம்பியாண்டார் நம்பி முதல்ல விநாயகர் இரட்டை மணிமாலை அப்படின்னு தமிழில் ஒரு துதி எழுதியிருக்கார். அதை படிக்கிறச்சே நமக்கு என்ன தெரிய வருது, இன்றைக்கு நாம் விநாயகரை எப்படியெல்லாம் போற்றுவோமோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் இப்போ கூட எல்லாரையும் கேட்டிங்கன்னா இந்த இரட்டை மணிமாலையை பற்றி யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் ஔவையார் எழுதின விநாயகர் அகவல் அது எல்லாருமே சொல்லுவாங்க. 72 வரிகளில் மிக அழகான தமிழில் விநாயகரை பற்றி ஒரு துதி. இது எந்த ஔவையார்? இதுவே ஒரு ஆச்சரியம்தான் இல்லை? ஜெமினியோட கேபி சுந்தராம்பாள் ஔவையாரை பார்த்தவங்க எல்லாரும் ஒரே ஒரு ஔவையார் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழக வரலாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஔவையார் இருந்திருக்காங்க. ஔவைங்கிறதே ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. ஒரு பெரிய பெண் கவிக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். பல ஔவைகள் இருந்திருக்காங்க. சோழர்கள் காலத்தில் இருந்த ஒரு ஔவை தான் இந்த விநாயகர் அகவலை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. புலவர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, வரலாறு ஆய்வாளர்கள்லாமும் அதுதான் சொல்கிறாங்க. இதோடைய சில வரிகளை நம்ம பார்ப்போம். சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் கொடி கொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும். நம் மனசில் எப்படி இப்போ பிள்ளையார் இருக்காரோ அது எல்லாம் ஔவை வந்து அந்த துதியில் எழுதி கொடுத்துட்டாங்க. இது ஔவையார் காலம், சோழர்கள் காலம். ஆனாலும் சோழர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் பிள்ளையார் விக்கிரகம்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ கூட நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் கட்டின பெரும் கோவிலுக்கு போனீங்கன்னா, அதாவது தஞ்சை பெரும் கோவிலுக்கு போனீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது. ஆனால் அது வந்து மராட்டியர்கள் கட்டினது. அதற்கு பின்னாடி தென்மேற்கு பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனே கட்டின ஒரு சின்ன பிள்ளையார் சன்னதி, அங்கே ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்குது. ஆனால் பாண்டியர்கள் காலத்தில் தான் பெரிய பெரிய விக்கிரகங்கள் பிள்ளையாருக்கு, பெரிய பெரிய மூர்த்தி கல் மூர்த்திகளெல்லாம் வைக்கிற ஒரு மரபு ஆரம்பித்தது. அது நாயக மன்னர்கள் காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக மாறிவிட்டது. அப்போ தான் முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு ஒரு தத்துவம். அது என்னென்னா, ஒரு பெரிய பிள்ளையாரை கல்லில் செதுக்கி பெரிய பெரிய கோவிலில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்க்கலாம். முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு பெரிய பிள்ளையார். முக்குருணினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருணிங்கிறது ஒரு மரக்கால், ஒரு மரக்கால்ங்கிறது 8 படி. முக்குருணினா 24 படி. 24 படி மாவு இதெல்லாம் எடுத்து பூர்ணம் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு குழக்கட்டையை அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதனால தான் அவருடைய சைஸுக்கு தகுந்தாப்பில் ஒரு குழக்கட்டை. அதனால தான் அவருக்கு முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு பேர். தமிழகத்தில் பல பழைய பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னா இந்த முக்குருணி பிள்ளையாருக்கு தனியாகவே ஒரு சன்னதி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது பெரும்பாலும் பாண்டியர்களோ இல்லாட்டா நாயக மன்னர்கள் செய்த சிலைகள் தான். அதற்கு பிறகு நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு வருவோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னையில் பல இடத்துல பிள்ளையார் கோவில் இருக்குது. முதல்ல ஏதாவது ஒரு பிள்ளையாரை பற்றி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கோவில்கள், திருவொற்றியூர் கோவில், மயிலாப்பூர் கோவில், இந்த கோவிலெல்லாம் நம்ம திருவான்மியூர் கோவில், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிள்ளையார் சன்னதி எல்லாம் இருக்குது. ஆனால் சென்னை, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஸ்தாபனம் பண்ண ஊர் மெட்ராஸ், சென்னை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊரில் எங்கே பிள்ளையார் முதல்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டவுனில் அவங்க ரெக்கார்ட்ஸ்லேயே எழுதியிருக்காங்க, சிந்தாரி பிள்ளாரி டெம்பிள் டு த பெல்லி காட். பெல்லி காட்னா பெரிய வயிறு இருக்கிற ஒரு கடவுள். சிந்தாரி பிள்ளாரி, இது சிந்தா அரி, அதாவது வடமொழியில் சிந்தா அரினா கவலைகளை போர்க்கடிக்கும் பிள்ளையார்.
ஒரு சிந்தாரி பிள்ளாரி கோவில், பிள்ளையார் கோவில் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த கோவில் எங்கே இருந்ததுங்கிறது நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் முதல்ல ஒரு 18வது நூற்றாண்டில் இந்த கோவில் வந்து ஆங்கிலேய கம்பெனி ரெக்கார்ட்ஸில் அடிக்கடி இதை பற்றி இந்த கோவிலுடைய பெயர் அடிபடுறது. சின்ன கோவில் தான், ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருந்திருக்கு. அது என்ன வரலாறுன்னா, அந்த காலத்தில் சென்னை நகரத்தில் ஒரு சமூக பிளவு இருந்திருக்கு. வடங்கை இடங்கை அப்படின்னு 2 சமூகங்கள். இது ஜாதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த சமூகங்களில் பல ஜாதியினர் இருந்திருக்காங்க. இவங்க 2 பெயர்களுக்கும் நடுவில் எப்போ பார்த்தாலும் மத கலவரம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் இதை வந்து எப்படி இதை ரிசால்வ் பண்ணுறது, இவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படி ஒரு சம்மதம் கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கு நடுவில் மூல காரணமாக இருந்தது இந்த சிந்தாரி பிள்ளாரி கோவில் தான். இந்த வடங்கையை சேர்ந்தவங்க இந்த கோவில் எங்களுக்கு சொந்தம், இடங்கையை சேர்ந்தவங்க இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் மேலே ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவில் முன்னாடி யாருமே வந்து சத்தமாக துதியெல்லாம் பாடக்கூடாது, பாடினீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அது எல்லோரும் சும்மா இருப்பாங்களா? உடனே எல்லாருமா வந்து அந்த இடத்துல பெரிய சத்தமாக பாடி ஒரு பெரிய மத கலவரம் நடந்து பெரிய சண்டை நடந்து, அதற்கு பிறகு அந்த காலத்து போலீஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஊரிலேயே ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறது. இப்போ பந்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்திலேயே ஒரு பந்து நடந்திருக்கு. இந்த பந்து நடந்தபோது இந்த ஊரில் இருந்தவங்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயந்து அடிச்சுட்டு எல்லாரும் சாந்தோம் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ சாந்தோமே சென்னையில் ஒரு பகுதி தான். கோட்டைக்கும் சாந்தோமுக்கும் நடுவில் 3 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் அது 2 வேறு ஊராக இருந்திருக்கு. அப்போது இந்த சென்னை நகரத்தில் இருந்த பானை பண்ணுறவங்க, நூல் நெசவாளர்கள், அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காசு கடன் கொடுக்குறவங்க எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போய்ட்றாங்க. ஆங்கிலேயர்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த மக்கள் இல்லைன்னா ஊர் அப்புறம் என்ன? அவங்களெல்லாம் திரும்பி வரவழைச்சு அவங்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பீஸ் பண்ணி வச்சு, அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு பிறகு ஏதாவது இங்கே மத கலவரம் நடந்ததுன்னா இந்த கோவிலை மூடி நாங்கள் இந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தியை கொண்டு போய் சென்னையோட பெரிய கோவிலில் கொண்டு போய் வச்சுடுவோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு யாருமே அங்கே சண்டைக்கு வரதில்லை. அது என்ன சென்னையோட பெரிய கோவில்? அந்த காலத்தில், இதாவது 18வது நூற்றாண்டில் சென்னகேசவ பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இப்போது ஹைகோர்ட் இருக்கிற இடத்துல இருந்திருக்கு. அதுதான் ஆங்கிலேயர்கள் 1639வது வருஷம் சென்னைக்கு வந்த பிறகு பெரி திம்மப்பா அப்படிங்கிற ஒரு மொழி பெயர்ப்பாளர் அந்த கோவிலை கட்டியிருக்கார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலேருந்து தான் சென்னைங்கிற வார்த்தை வந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 18வது நூற்றாண்டில் இதற்கு பிறகு இந்த சிந்தாரி பிள்ளாரி மேலே ஏதாவது கலவரம் வந்ததுன்னா அந்த பிள்ளையாரை கொண்டு போய் நாங்கள் சென்னகேசவ பெருமாள் கோவிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு யாருமே ஒன்றும் பெரிய மத கலவரம் பண்ணின மாதிரி தெரியலை. ஆனால் பிள்ளையார் எங்கே இருந்தாரோ அங்கேயே தான் இருந்தார். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த கலவரம் நடந்தது 1717 18வது ஆண்டோ. அதற்கு கரெக்டாக 60 வருஷம் கழித்து சென்னகேசவ பெருமாளே பிள்ளையார் பக்கம் வந்துட்டார். ஏன்னா என்னாச்சு, அந்த இருக்கிற இடத்தெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஒரு ரூல் போட்டு அந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலை தரமட்டமாக்கிடுறாங்க. அதுக்கு திரும்பி கட்டணுங்கிறதுக்காக இடம் கொடுக்குறாங்க. அது வந்து என்எஸ்சி போஸ் ரோடும் தேவராஜ முதலி ஸ்ட்ரீட்டோட சந்திப்பில் இடம் கொடுக்குறாங்க. அங்கே மக்களே காசு போட்டு கோவிலை திரும்பி கட்டுறாங்க. அது சென்னகேசவ பெருமாள் சென்னை மல்லீஸ்வர சுவாமி கோவில்னு ரெட்டை கோவிலாக இருக்குது. அது எழுத்தாப்பில் ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இன்னும் இருக்குது. இதுதான் அந்த சிந்தாரி பிள்ளாரி கோவில். இன்றைக்கி நீங்கள் அந்த கோவிலை போய் பார்த்தீங்கன்னா, அடே அப்பா, இந்த பிள்ளையாரா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணி வச்சார்னு நமக்கு தோணும். அதற்கு பிறகு நமக்கு என்ன தோணுன்னா, பிள்ளையார் ஒன்றும் கலவரம் இல்லை, மக்கள் தான் பண்ணிட்டாங்க அந்த கலவரத்தை. பிள்ளையார் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கார். வணக்கம். சென்னையில் நீங்கள் பல இடத்துல முனீஸ்வரர் ஆலயம் பார்க்கலாம். ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன கோவிலாக இருக்கும். ஆனால் இந்த முனீஸ்வரர் ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம்ங்கிறது ஒன்று தான். அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ணா சாலையிலேருந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லெஃப்ட் திரும்பணும். அது வந்து பல்லவன் சாலை அப்படின்னு பேர். அந்த இடது பக்கம் நீங்கள் திரும்பின உடனே பக்கத்தில் இருக்கிறது பல்லவன் ஹவுஸ் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம எம்டிசி, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்டில் அதே சைடில் பார்த்தீங்கன்னா பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்கும். அந்த கோவிலில் எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புது புது வண்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க. புது டூ வீலர், புது கார், புது டெம்போ, சில சமயம் புது பஸ்ஸெல்லாம் கூட அங்கே வரும். வந்து டிரைவர் வந்து சாவி எடுத்து அந்த கோவிலோட குருக்கள் கிட்ட கொடுப்பார். குருக்கள் உள்ளே போய் பூஜை செஞ்சு திரும்பி வந்து எலுமிச்சம்பழத்தை 4 சக்கரத்துக்கும் அடியில் வைப்பாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன நம்பிக்கைனா, இது பாடி கார்டு. இந்த முனீஸ்வரர் வந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறார். அதனால வண்டிக்கு ஒரு நாளும் ஒரு விபத்து வராது, சேதம் வராது. வண்டியோட பாடியும் வந்து பாதுகாக்கப்படும், டிரைவரோட பாடியும் பாதுகாக்கப்படும், வண்டியில் வரவங்க எல்லாருடைய பாடியும் பாதுகாக்கப்படும். அதனால தான் பாடி கார்டு முனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர். இது பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 45-50 நிமிஷம் முன்கூட்டியே போகிறது நல்லது. ஏன்னா அந்த ரோடெல்லாம் அடைச்சி அங்கே அத்தனை வண்டி நின்றுட்டுருக்கும். அவ்வளோ பேர் பூஜை பண்ண வந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட பேர் இந்த பாடி கார்டு முனீஸ்வரருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் எப்போ இங்கே வந்தாங்க? 1639 வருடம். அதற்கு பிறகு அவங்க புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க. புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே தான் கவர்னரும் இருந்துட்டு இருந்தார். மெல்ல மெல்ல அந்த கோட்டை, அந்த சென்னையோட ஒரு வெயில், இந்த வேர்வை இதெல்லாம் பார்த்து கவர்னருக்கு வந்து வெளியில் ஒரு காற்று வாங்குற மாதிரி ஒரு தோட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்னருக்காக ஒரு தோட்ட வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லி இடம் தேட ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து பெதநாயக்கன்பேட்டை, அதாவது இப்போ நம்ம ஜார்ஜ் டவுன், சென்னை 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் முதல்ல கட்டினாங்க. விடுமுறை அப்புறம் வந்து சனி ஞாயிறு இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா கவர்னர் வந்து அவர் கோட்டையை விட்டுட்டு அந்த மாளிகையில் போய் இருப்பார். அப்படி தான் இருந்தது. அதற்கு பிறகு 1746 வருடம் பிரெஞ்சுக்காரங்க இங்கே வந்து சென்னையை தாக்கி ஆக்கிரமித்து கொண்டாங்க. அதற்கு பிறகு 3 வருஷம் பிரெஞ்சுக்காரங்க தான் இங்கே இருந்தாங்க. அவங்க திரும்பி போன உடனே ஆங்கிலேயர்கள் திரும்பி வந்தபோது பார்த்தாங்கன்னா அந்த கவர்னரோட தோட்ட வீடு அதெல்லாம் ஒரே ஒரு இடிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அதனால புதுசாக கவர்னருக்கு ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க? இந்த சேப்பாக்கம், அதாவது நம்ம பீச் ஓரமாக சேப்பாக்கம் இருக்குல்ல, அங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு வர அந்த இடத்துல, அந்த ஒரு சந்திப்பில் ஒரு போர்த்துகிய குடும்பம் ஒன்று இருந்தது. மட்ரா குடும்பம், மட்ரா ஃபேமிலி அப்படிங்கிறாங்க, மெடேரோஸ் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. சில பேர் மெட்ராஸுங்கிற பேரே வந்து அந்த மத்ரா இல்லாட்டா மெடேரோஸ் குடும்பத்துலேருந்து தான் வந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய வீடு இருந்தது. 1750களில் கவர்னருக்காக அதை வந்து ஒரு பங்களாவாக வாடகைக்கு எடுத்து கவர்னர் விடுமுறை இந்த மாதிரி சனி ஞாயிறு இந்த டைம்லலாம் அங்கே போயிட்டு இருந்தார். அதற்கு பிறகு திப்பு சுல்தானோட தாக்கம் இதெல்லாம் வந்தபோது திரும்பி கவர்னர் கோட்டைக்குள்ளேயே வந்துட்டார். ஆனால் 1799 வருடம் திப்பு சுல்தான் மரணம் அடைந்து விடவே அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பயம், பீதி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையும் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்த உடனே பழையபடி அந்த இடத்துலையே கவர்னருக்கு ஒரு பெரிய பங்களா கட்டலாம் அப்படின்னு வந்து நிச்சயித்து அந்த இடத்த விலைக்கு பேசி 1801 வருடம் 2ஆம் கிளைவ் பிரபு, அதாவது ராபர்ட் கிளைவோட மகன், சென்னைக்கு கவர்னராக இருந்த காலத்தில் அதை வந்து கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அங்கே தான் கவர்னரோட மாளிகை. கவர்னர் இனிமேல் கோட்டையில் இருக்கவே வேண்டாம், எப்போவுமே இந்த மாளிகையில் இருந்தால் போகிறோம், இதுதான் கவர்னரோட வீடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பங்களாவை கட்டினாங்க. அதற்கு பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் விருந்தெல்லாம் நடத்துறதுக்காக ஒரு விருந்து நடத்துறதுக்குனே ஒரு தனி கட்டடம், அதுக்கு பேங்க்வெட்டிங் ஹால் அப்படின்னு பேர். 1802 வருடம் கட்டப்பட்டது. ஜான் கோல்டிங்ஹம் அப்படிங்கிற ஒரு கட்டுமான கலை நிபுணர் அவர் தான் அதை வந்து கட்டினார். இந்த இடத்துக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் அப்படின்னு பெயர் வந்தது. அந்த வீடுக்கு கவர்மெண்ட் ஹவுஸ், இந்த கட்டடத்துக்கு பேங்க்வெட்டிங் ஹால், இந்த விருந்தோம்பல் நடக்கிற அந்த கட்டடத்துக்கு. இப்போ அந்த கட்டடத்துக்கு என்ன பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ராஜாஜி ஹால் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அதுதான் அந்த காலத்து பேங்க்வெட்டிங் ஹாலாக இருந்தது. இப்போது கவர்னர் வந்து கோட்டையை விட்டு மவுண்ட் ரோடு பக்கம் வந்துட்டார். கோட்டையிலேருந்து மவுண்ட் ரோடுக்கு நீங்கள் வர வழியில் நடுவில் என்ன இருக்குது? தீவு திடல்னு ஒரு பெரிய தீவு இருக்குது. இந்த தீவு எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இப்போ கூவம் நதி வந்து மேற்குலேருந்து கிழக்கு பக்கமாக சமுத்திரத்தில் வந்து கலக்கிறது. அந்த காலத்தில் வடக்குலேருந்து தெற்கு ஒரு நதி வந்துட்டு இருந்தது. அதற்கு வந்து நார்த் ரிவர் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பேர் வச்சுருந்தாங்க. எழும்பூர் நதி அப்படின்னு பேர் இருந்திருக்கு. அது வந்து இப்போ நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல வந்து திடீர்னு அது இடது பக்கம் திரும்பி சமுத்திரத்தில் போய் கலக்கிறதுக்காக
பேரலாக கூவம் இப்படி கீழே போயிட்டுருக்கும், மேலே வந்து எழும்பூர் நதி போயிட்டுருக்கும், அதுவும் அப்படியே போய் சமுத்திரத்தில் போய் கலந்துட்டு இருந்தது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணினாங்க, இந்த 2 நதியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெட்டு அந்த இடத்துல பண்ணி இந்த 2 நதியும் ஒன்றா கலக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால அந்த வெட்டுக்கு இடதுபுறம் இருந்த இடம் ஒரு தனி தீவாக மாறிவிட்டது. அதுக்கு ஐலண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த ஐலண்டில் தான் இராணுவ படையெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணினாங்க, கவர்னருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு படை எப்போவுமே கூட இருக்கணும் இல்லையா. அவரோட பங்களா வந்து ஐலண்டுக்கு தீவுக்கு தெற்கு முறை பக்கத்தில் இருக்குது. அதனால அதுக்கு பக்கத்திலேயே வந்து இராணுவ படையும் கவர்னருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடி கார்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்த வந்து தயார் செய்து அங்கே தான் வந்து கவர்னரோட பாதுகாப்பு படை அங்கே தான் இருந்தது. இவங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் குதிரை சவாரி வெளியில் வரச்சையோ இல்லாட்டா தேரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறச்சையோ 2 பக்கமும் வந்து குதிரையில் ஏறி அவருக்கு பாதுகாப்பாக அவர் கூட போவாங்க. அதே போல் கவர்னரோட பங்களா வாசலில் இருக்கிற கேட்டில் வந்து குதிரை மேலே ஏறிட்டு நின்றுட்டு அப்படியே குதிரை மேலே ஏறி உட்காந்துட்ருப்பாங்க. பகல் வேளையில் ஒரு படை வரும், மாலை வேளையில் ஒரு படை வரும். இந்த படை வந்து மாற்றம் நடக்கிற டைமில் பேண்டெல்லாம் வாசித்து மக்கள் எல்லாம் அங்கே வந்து கூடி அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்படி இருந்தது. இப்போ இருக்கிற பல்லவன் சாலைக்கு பேரே என்னென்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேண்ட் ப்ராக்டிஸ் ரோடு அப்படின்னு பேர். அதாவது இந்த பேண்ட் வாசிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்த இடம், அதனால தான் அதுக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் ரோடு அப்படின்னு பேர். இந்த பாடி கார்டில் இருந்தவங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அவங்களுக்காக இந்த தீவில் வந்து இந்த ஐலண்டில் வந்து ஒரு மசூதி கட்டினாங்க. அதுக்கு பாடி கார்ட் மாஸ்க் அப்படின்னு பேர், கவர்னர்ஸ் பாடி கார்ட் மாஸ்க். இன்னும் அங்கே அப்படியே இருக்குது. அந்த பாடி கார்ட் லைன்ஸோட செவரை ஒட்டி இருந்த இடம் தான் இந்த முனீஸ்வரர் ஆலயமாக ஆனது. இந்த முனீஸ்வரர் விக்கிரகம் இங்கே எப்போ வந்தது, இது எப்போலேருந்து இங்கே பூஜையில் இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு சின்ன கோவிலாக இருந்திருக்கும், ஒரு சின்ன விக்கிரகமாக தான் இருந்திருக்கும். இப்போது சில வரலாறு ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இஸ்லாமிய கவர்னருடைய பாதுகாப்பு படையில் இருந்த இஸ்லாமியர்கள்லாம் எப்படி வந்து மசூதியில் வந்து அவங்க தொழுகை செஞ்சிட்டு இருந்தாங்களோ, அதே போல் அந்த பாதுகாப்பு படையில் இருந்த ஹிந்து படை வீரர்கள்லாம் இந்த முனீஸ்வரர் கோவிலில் வந்து அவங்க வந்து தோத்திரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த மசூதி இருக்கிற சைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மசூதி. அப்போ கவர்னர் பாடி கார்டில் இருந்த இந்துக்களுக்கும் ஒரு பெரிய கோவிலாக தானே கட்டியிருப்பாங்க, இவ்வளோ சின்ன இடமா இருந்திருக்க முடியாது. அதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த பாடி கார்ட் லைன்ஸோட செவர் ஓரமாக இருந்த இந்த முனீஸ்வரர் ஆலயம் ஒரு மரத்தடியில் தான் இருந்திருக்கும். இப்படியே நாளடைவில் என்னாச்சுன்னா, இந்த 1817 வருடம் கிண்டியில் ஒரு பெரிய தோட்டம் விற்பனைக்கு வந்தது. அப்போ வந்து தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவர் தான் கவர்னராக இருந்தார். தாமஸ் மன்ரோட சிலை இப்போ கூட நீங்கள் மவுண்ட் ரோடில் பார்க்கலாம், குதிரை மேலே இருப்பார். அதை பற்றி கூட நான் ஒரு எபிசோடில் பேசியிருந்தேன். தாமஸ் மன்ரோ வந்து என்ன நினச்சார்னா, அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கினா சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே போய் வேட்டையாடலாம், அது ஒரு நல்ல இடமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விலைக்கு வாங்கினார். அந்த இடத்துக்கு கிண்டி லாட்ஜ் அப்படின்னு பெயர் வந்தது. அன்னிலேருந்து என்ன ஒரு பழக்கம் வந்ததுன்னா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவர்னர் மவுண்ட் ரோடில் இருக்கிற கவர்மெண்ட் மாளிகையில் இருப்பார். அதற்கு பிறகு அவர் வந்து ஆளுநர் மாளிகையில் இருப்பார். அதற்கு பிறகு சனி ஞாயிற்கு கிண்டிக்கு போய்விடுவார். 1830-40களில் வந்து உதகமண்டலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வந்தது. அதனால் கோடை காலத்தில் வந்து இங்கே இருக்கவே வேண்டாம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே வந்து இடம் மாறி அங்கே போயிடும். அதாவது மார்ச் மாதம் இங்கேருந்து அரசாங்கம் வந்து ஊட்டிக்கு போயிடும். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம்தான் திரும்பி வரும். ஆக மொத்தம் 6 மாதம் அரசாங்கம் ஊட்டியிலேருந்து தான் செயல்படும், மீதி 6 மாதம்தான் சென்னையில் செயல்படும். அதனால வந்து அங்கே ஒரு பெரிய மாளிகை வந்து கவர்னருக்காக கட்டப்பட்டது. ஆக மொத்தம் 3 மாளிகைகள், ஒன்று மவுண்ட் ரோட், ஒன்று கிண்டி, ஒன்று ஊட்டி, அப்படி இருந்துட்டு வந்தது. எல்லா இடத்துலையும் கவர்னர் பாடி கார்டு உண்டு. சுதந்திரம் வந்த பிறகு என்னாச்சுன்னா, அப்போது இந்த கவர்னர்கள்லாம் இனிமேல் மவுண்ட் ரோடில் எங்களுக்கு வீடு வேண்டாம். அப்போ வந்து கிருஷ்ணகுமார் சிங்ஜி பவசிங்ஜி, பவநகர் மகாராஜா தான் முதல்ல கவர்னராக சுதந்திர இந்தியாவில் தமிழகத்துக்கு முதல் கவர்னர் அவர் தான். அவர் இந்த மவுண்ட் ரோடு இல்லம் இனிமே நமக்கு தேவைப்படாது, கிண்டிலேயே வந்து எப்போவுமே அங்கேயே இருந்துடலாம், அதே கவர்னர் மாளிகையாக ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு வந்தார். அவர் அங்கேயே இடம் மாற்றி அங்கேயே போய்விட்டார். அதற்கு பிறகு கவர்னரோட பாடி கார்டும் கிண்டிக்கே போய்விட்டது. நாளடைவில் கவர்னருக்கு வந்து குதிரை வண்டியில் சவாரி பண்ணுற பழக்கம்லாம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் கார்லேயே போக ஆரம்பித்த பிறகு பிளாக் கேட் கமாண்டோஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க.
கவர்னர் பாடி கார்டுன்னு ஒன்று தேவைப்படவே இல்லை. அதற்கு பிறகு இராணுவ படைகளெல்லாம் இந்த கவர்னர்ஸ் பாடி கார்டு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதையும் விட்டுட்டாங்க. ஆனால் மவுண்ட் ரோட்டில் எஞ்சி இருந்த பாடி கார்டு மசூதி அப்படியே தான் இருந்தது. இந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு பாடி கார்டு முனீஸ்வரர் ஆலயம்னு இதனால தான் பேர் வந்தது. செவர் ஓரமாக பாடி கார்டு லைன்ஸ் இருந்த இடத்துல இந்த கோவில் இருந்ததுனால அதுக்கு பாடி கார்டு முனீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற பேர் வந்தது. நாளடைவில் இந்த பாடி கார்டுங்கிற வார்த்தையே வந்து நம்ம உடலை பாதுகாக்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிற பெயர் மாறி இப்போ அந்த கோவிலுக்கு அத்தனை பேர் வராங்க. இந்த கவர்மெண்ட் வீடு என்னாச்சு, கவர்னரோட வீடு மவுண்ட் ரோட்டில் இருந்த வீடு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. 1980களில் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த இடம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு போலீஸ் அங்கே பல வருடங்கள் அங்கிருந்து தான் செயல்பட்டது. அதுக்கு அட்மிரால்ட்டி ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. அதற்கு பிறகு 2007-8 ஒரு புது செயலகம், ஒரு புது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதெல்லாம் கட்ட வேண்டும் அப்படின்னு வந்தபோது அந்த கவர்னர் மாளிகை இடிக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு இப்போ வந்து பெயர் ஓமந்தூரார் எஸ்டேட் அப்படின்னு பேர். இப்போ அந்த கவர்னர் மாளிகை இருந்த இடத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று செயல்பட்டு கொண்டு வருது. அந்த இடத்துல தான் திரு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது ஒரு புது செயலகம் கட்டி அதே கட்டிடத்தை தான் அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டலாகவும் மாற்றப்பட்டது. அதாவது இப்போது அந்த இடத்துல ஒரு கவர்னர் ஹவுஸும் கிடையாது, பாடி கார்டும் கிடையாது. ஆனால் பாடி கார்டு முனீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும் கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. சென்னையோட வரலாறில் பிரமிக்க ஒரு பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இதே போல் வர வாரங்களில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.